2025 வந்த ஹாலிவுட் படங்கள் ஒரு டாப் 10 லிஸ்ட் போடுவோமா? 3 மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, மத்த 7மே தமிழ் டப்பிங்ல இருக்குது. 10வது இடத்துல பிரெடிட்டர் பேட்லேண்ட்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா, அது இல்லாம பிரெடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல கதை சொல்றதா நல்லா இருந்துச்சு. 9வது இடத்துல செத்து செத்து விளையாடுவோமான்னு நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் கொடூரமா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. 8வது வேக் அப் டெட் மேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பொறுமையா கதை செட்டாக டைம் எடுத்துக்கிட்டாலும் கடைசி ஒரு 3/4 மணி நேரம் ட்விஸ்ட்டுகள்லாம் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 7வது ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இது அனிமேஷன் படமாவே அவ்வளவு பிடிக்கும், லைவ் ஆக்ஷன்லயும் அதே ஃபீல கொடுத்துச்சு. 6வது இடத்துல ஓட்டிகோ கட்டிகோ கான்செப்ட்ல எஸ் கொஞ்சம் வித்தியாசமான டுகெதர் படம், இது தமிழ் டப்பிங்ல இருக்குதுப்பா. 5வது இடத்துல த லாஸ்ட் பஸ். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதுக்கப்புறம் படம் முழுக்க பரபரப்பா தான் இருக்கும், இது தமிழ் டப்பிங்ல இல்ல. 4வது இடத்துல கதையா கேட்டா ரொம்ப சப்ப கதை, ஆனா ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன விதமா மிரட்டி இருந்தாங்க வெப்பன்ஸ்ங்கிற படம். 3வது இடத்துல பிரிங் ஹர் பேக். கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான படம், அதை விட இந்த குட்டி பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. 2வது இடத்துல பிராங்கன்ஸ்டைன். மான்ஸ்டருக்குள்ள மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ள மனுஷ தன்மை இருக்குங்கிற மாதிரி நல்லா எடுத்துருந்தாங்க. முதல் இடத்துல வேற என்ன படமா இருக்க முடியும்? F1 தான். அதே மாதிரி ஆறுதல் பரிசா சூப்பர் ஹீரோ படங்கள்ல கேப்டன் அமெரிக்கா மட்டும் பெருசா செட் ஆகல, ஆனா தண்டர்போல்ட்ஸ், சூப்பர்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அது நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் இதுல உங்களுடைய ஃபேவரட் படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.